ஹல்லேலூயா. இங்க நமக்கு ஒரு ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை தேற்ற, நம்மை பலப்படுத்த, நம்மை உற்சாகப்படுத்த, நம்மை உயிர்ப்பிக்க, நம்மை குணமாக்க, நமக்கு விடுதலை தர இந்த ஆண்டவர் இருக்கிறார். நீங்க இப்போ நடக்கிற பாதை எந்த பாதையா இருந்தாலும் அதுல உங்களுக்கு அவரால் உதவி செய்ய முடியும். நம்மை ஆசீர்வதித்து தம்முடைய ஆவியினாலே நிரப்புவாராக. நல்ல கரங்களை தட்டி, என்னை காண்பவரு, என்னை கேட்பவரு, என் துணையாளரு, ஜீவ தண்ணீரு, ஆவியானவரு, எல்லாரும் கைத்தட்டி சத்தமா பாடி மகிமைப்படுத்துவோம். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, என் ஹக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என் ஹக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு, வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி, வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி, என் ஹக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என் ஹக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றீ, சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீ, சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றீ, சத்துவமில்லா வேளையில் அதை பெருக
செய்கின்றீ, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, புது பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. என் ஹக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என் ஹக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. ஹல்லேலூயா. நம்முடைய கதறலை கேட்கிற தேவன், நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன், நம்முடைய அலைச்சல்களை நன்கு அறிந்திருக்கிற தேவன். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? இந்த மட்டும் இந்த எபனேசர் தான் என்னை காத்தார், எனக்கு உதவி செய்தார், அவருடைய தயவினால் நான் இந்த நாட்களை எல்லாம் கடந்து வர, கடினமான சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வர அவர் எனக்கு உதவி செய்தார். அவர் எனக்கு கிருபை பாராட்டினார். கர்த்தர் எனக்கு அனுகூலமாக இருந்தார். நல்ல கரங்களை உயர்த்தி இந்த ஸ்தோத்திரங்களை அவருக்காக சொல்றேங்கிற உணர்வோடு, துதிக்கிறது அவருக்காக தான் நான் துதிக்கிறேங்கிற ஒரு நினைவோடு நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருக்கு தான் இந்த நேரம், அவர் ஆராதிக்கிறதுக்கு தான் இந்த நேரம். யோர்தான் பிரவாகித்து வந்தது, செங்கடல் வழியை மறித்து கொண்டு நின்றது, எரிகோ ஒரு மிகப்பெரிய தடையா இருந்தது. இது இஸ்ரவேலர்களுடைய வாழ்வில் இது அவர்களுக்கு பிரச்சனையாய் மாறவில்லை, பாதிப்பாய் மாறவில்லை, ஆபத்தாய் மாறவில்லை, ஆசீர்வாதமாய் மாறியது, அற்புதங்களாய் மாறியது. தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த அனுபவங்கள் வெளிப்படுத்தியது. இதுவரைக்கும் நீங்க தடைகளை பார்த்து சோர்ந்து போனீர்களோ, பிரச்சனைகளை கண்டு மனம் உடைந்து போனீர்களோ, உங்க உள்ளம் விசாரத்தினால் நிறைந்திருக்கிறதோ, எனக்கு மட்டும்தானே இந்த தடையா இருக்குது, எனக்கு மட்டும்தானே இந்த போராட்டமா இருக்குது, என் வாழ்க்கையின் கதவுகள் மட்டும்தான் அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது, எனக்கு மட்டும்தான வாழ்க்கையே கண்ணீரா இருக்கிறது, நான் மட்டும்தானே இவ்வளோ பெரிய பாதிப்புல இருக்கிறேன், நான் தானே இவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கேன், ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது என்பது ஒரு கேள்வியா இருக்கிறதோ, இதுதான் அற்புதமாய் மாறப்போகிறது, இதுதான் ஆச்சரியமாய் மாறப்போகிறது, இதுதான் அதிசயமாய் மாறப்போகிறது. ஏன்னா சேயை காக்கும் ஒரு தாயை போல இந்த இயேசு உங்களை காப்பார், இந்த இயேசு உங்களை அணைத்து கொள்வார், இந்த இயேசு உங்களை ஆற்றுவார், இந்த இயேசு உங்களை தேற்றுவார், இந்த இயேசு உங்களுக்கு நன்மை செய்வார், இந்த இயேசு உங்களுக்கு உதவியாயிருப்பார். தேங்க்யூ ஜீசஸ். இந்த மட்டும் காத்தையவ நேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்தையவ நேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த மாதத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை
அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே. ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை, யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாப பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர். இயேசு நாமத்தில் அகற்றியவர். ஸ்தோத்தரிப்போம் நாமே. நல்ல உற்சாகமா சத்தமா கரம் தட்டி லோரி. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபையின் மேலே மகிமானி ஊற்றிடுமே. மகிமானி ஊற்றிடுமே. ஸ்தோத்தரிப்போம் நாமே. ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. பழமையெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனை ஆனதே. பழமையெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனை ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்தரிப்போம் நாமே. ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்கச் செய்தி. நான் கண்ணீருடன் கம்பீரத்தோடு அறுக்கச் செய்தி. ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டே. ஏந்தி நின்ற கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டி. அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி, உமக்கு நன்றி, நன்றி, உமக்கு நன்றி. பாட்டு பாடு சொல்கிறோ. முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்றச் செய்தி. சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டே. புதியவைகள் அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி. ஆமென். நன்றி, உமக்கு நன்றி. ஓ நன்றி, நன்றி. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு
விடுதலை. அறிக்கையிடுங்க, விசுவாசித்து பாடுங்கள். விடுதலை, அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அவரே அடைக்கலம். அல்லேலூயா. ஆராதிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதில் உண்டு. நிச்சயமா இயேசு உங்களுக்கு பதில் தருவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து நிச்சயமா உயர்த்துவார். அல்லேலூயா. ஓ ஆனந்தமே. அல்லேலூயா. இயேசுவே ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அந்த விசேஷித்த அந்த உன்னத அபிஷேகம், அந்த புதிய பலனை தருகிற கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது உங்களை விடுவிக்கிறது. இப்பொழுது உங்களை இது ஆசீர்வதிக்கிறது. உங்களுக்கு தேவையான நன்மைகளை உங்களுக்கு நேராக திருப்புகிறது. உங்கள் சரீரங்களுக்குள் ஒரு மாற்றம் உண்டாகிறது. உங்கள் ஆத்துமாவில் இருந்த தொய்வு இப்பொழுது நீங்குகிறது. ஆபத்து உங்களை விட்டு கடந்து போகிறது. விக்கினங்கள் உங்களை விட்டு கடந்து போகிறது. கொள்ளை நோய் உங்களை விட்டு கடந்து போகிறது. ஒரு தெய்வீக பாதுகாப்பு, ஒரு தெய்வீக கரம் உங்கள் மேல் அமருகிறது. Receive it. பெற்றுக்கொள்ளுங்க அந்த கிருபைகளை, பெற்றுக்கொள்ளுங்க அந்த நன்மைகளை. ஓ நீர் எத்தனை நல்லவர், எவ்வளவு பெரிய தேவன் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை துதிங்க. உங்க கண்ணீர் துடைக்கப்படும். ஏந்தி நின்று கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கை அநேகருக்கு கொடுக்கிற நிலைமைக்கு மாறும். உங்க சூழ்நிலைகள் மாறும், தடைகள் மாறும், பலவீனங்கள் மாறும், கட்டுகள் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்களை நினைவு கூறுகிறார். இன்றைக்கு உங்க விடுதலையின் நாள், இன்றைக்கு உங்களுடைய அற்புதத்தின் நாள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு திருப்பு முனையை தருகிற நாள். ஓ ரபலதனமா. Thank you Jesus. Thank you Jesus. Oh hallelujah. கோடிக்கணக்கான தூதர்கள் கர்த்தர் ஆராதிச்சிட்டு இருக்காங்க. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வானாதி வானங்களும் கொள்ளார். வானம் எனது சிங்காசனம், பூமி எனக்கு ஆதபடி. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அப்படி ஆராதிக்கும் போது அவருக்குரிய அந்த பயபக்தியை, அவருக்குரிய கனத்தை, ஆமென். தூதர்கள் அவரை எப்பவும் பாடி துதித்து மகிமைப்படுத்தினாலும் ஆண்டவர் அங்க இருப்பதை காட்டிலும் அவருடைய பிள்ளைகள் ஆராதிக்கிற இடத்துல இருக்க விரும்புகிறார். அதனால அந்த ஆராதனை நடக்கிற இடத்துல அவருக்கு உற்று பார்க்கிறாங்க. அங்க அப்படி என்ன நடக்குது? நாம ஆராதிக்கிறத காட்டிலும் அவங்க ஆராதனை எப்படி வித்தியாசமா இருக்கு. தேவன் அதுல ஏன் பிரியப்படுகிறார்னா அவங்களுக்கு எப்படி இருக்கு, ரொம்ப ஆசையா இருக்கான். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு மகிமையான தேவன், வல்லமை நிறைந்த தேவன், மிகவும் பெரிய தேவன் இருக்கிறார் சொல்லி நம்புறவங்க
நல்ல கரங்களை உயர்த்தி உங்களை ஆராதிக்கிறோம் சொல்லுங்க. உங்க கண்களுக்கு முன்பாக அந்த கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற அந்த தேவன், அந்த ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவராய், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவராய், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்கிற அதிகாரத்தை உடையவராய் அவரை உங்க கண்களுக்கு முன்பாக நிறுத்தி, இந்த பிரசன்னம் என்னை விட்டு விலகக்கூடாது, இந்த சமூகம் என்னை விட்டு விலகக்கூடாது. Thank you, Jesus. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah.
எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ அங்கதான் ஆவியானவர், அவருடைய வல்லமை, அவருடைய கிரியை. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒன்னா இருக்கலாம், ஆனா ஒரு மனமா இருக்கிறோமாங்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. எப்படி இருக்கலாம்? ஒன்னா இருக்கலாம். ஒரே வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகளா ஒன்னா இருக்கலாம், ஆனா எல்லாரும் ஒரு மனமா இருக்கிறோமாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உடன் பிறந்தவர்கள் ஒன்னா இருக்கலாம், ஆனா எல்லாரும் ஒரு மனமா இருக்கிறோமாங்கிறது ரொம்ப முக்கியம். திருச்சபையில் விசுவாசிகள் எல்லாரும் கூடியிருந்து பார்க்கறதுக்கு எல்லாத்தையும் நாங்களாம் எப்படி இருக்கிறோம், ஒன்னா இருக்கிறோம்னு சொல்லலாம், ஆனா ஒரு மனமா இருக்கிறோமா, அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. எங்க ஒரு மனம் இருக்கிறதோ அங்கதான் ஆவியானுடைய வல்லமையை பார்க்கணும், ஆவியானுடைய கிரியை பார்க்கணும். ஒன்னா கூட்டி சேர்க்கிறதுக்கு ஒரு திறமையான கோஆர்டினேட்டர் போதும். ஆமென். ஒரு இடத்துல எல்லாரையும் கேதர் பண்றதுக்கு ஒரு கோஆர்டினேட்டர் போதும், ஒரு ஒருங்கிணைப்பாளர் போதும். அவர் எப்படினாலும் கையில் காலில் விழுந்து ஒரு தடவைக்கு 10 தடவைனாலும் பேசி எப்படியாவது சம்மதிக்க வச்சு என்ன செஞ்சிடலாம், ஒன்னா ஒரு இடத்துக்கு என்ன செஞ்சிடலாம், கொண்டு வந்து சேர்த்துடலாம். ஆனால் ஒரு கோஆர்டினேட்டரால், ஒரு ஒருங்கிணைப்பாளரால் ஒரு மனதை என்ன செய்ய முடியாது, உண்டாக்க முடியாது. அந்த ஒரு மனம் உண்டாகணும்னா அங்கே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யணும். நீ அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி ஜெபித்தார்கள். அவங்க எல்லாம் ஒருமனப்பட்டு ஊக்கமாக ஜெபம். கர்த்தருடைய கரம் அவர்கள் எல்லாம் கூட்டி சேர்த்தது. ஆமென். அவ ஆவியான ரொம்ப ஜென்டிலானவர், ரொம்ப ஜென்டிலானவர். அவரை நீங்க ஹர்ட் பண்ணிட்டீங்கன்னா அவரால் உங்க லைஃப்ல என்ன செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது. அவர் சைலண்ட் என்ன செஞ்சிருவார், ஒதுங்கிடுவார். எத்தனை பேர் ஆவியானவரே நீங்க எனக்குள்ள கிரியை செய்ய என்னை நான் விட்டு தர்றேன்ப்பா, என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஏன்னா ஒரு மனம் அப்படிங்கிறது வரணும்னா சில நேரத்தில் மன்னிக்க வேண்டியது இருக்கும். ஒரு மனம் அப்படிங்கிற ஒன்று வரணும்னா சில நேரத்தில் விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு மனம் அப்படிங்கிற ஒன்று வரணும்னா சில நேரம் சகிப்புத்தன்மை அங்கே தேவை இருக்கும். ஒரு மனம் அப்படிங்கிற ஒன்று வரணும்னா எதையுமே எதிர்பார்க்காமல் வெளிப்படுத்த அன்பு தேவைப்படும். ஒரு மனம் அப்படிங்கிறது ஒன்று வேணும்னா கீழ்ப்படிதல் அவசியமா இருக்கும். இப்படி ஆவியின் சுபாவங்கள், கனிகள், நல்ல பழக்க வழக்கங்கள் நமக்குள்ள வர இந்த ஆவியானவருக்கு விட்டு கொடுப்போம். இந்த சமூகம் என்னை விட்டு பிரிஞ்சிடக்கூடாதுப்பா, இந்த பிரசன்னத்தை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது ஆண்டவர். நீங்க இருக்கிறத நான் உணரல அப்படிங்கிற ஒரு நிலைமை எனக்கு வரவே கூடாது. எங்க இருந்தாலும் இந்த பிரசன்னம் என் கூட இருக்கணும். அப்போதான் 2 அல்லது 3 பேரோ அந்த இடத்துல ஒரு மனம். இயேசுவின் நாமத்தில் கூடுகிற இடங்களிலே ஒரு மனம். கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த குடும்பத்தில் ஒரு மனம். கர்த்தர் தந்த வேலையை செய்கிற இடத்துல ஒரு மனம். கர்த்தர் தந்த ஞானத்தை அபிவிருத்தி செய்ய படிக்கிற இடங்களில் ஒரு மனம். எல்லாத்தையும் ஆண்டவர் தான் தர முடியும். அதுக்கு ஒரே வழி, ஆவியானவரே நீங்கள் என்னை விட்டு விலகிடக்கூடாது, இந்த பிரச்சனை என்னை விட்டு விலகிடக்கூடாது. சொல்லுங்க, விலகாத பிரியாத உங்க சமூகம் அதுதான் எனக்கு நிரந்தர சுதந்திரம். வேற எதுவுமே எனக்கு வேண்டாம், நீங்க போதும், எப்போதும் இந்த பிரச்சனை எனக்கு போதும். கைகளை உயர்த்தி
விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. நன்றி அப்பா, இந்த பிரசன்னத்திற்காக எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த சமூகத்தின் மேல் இருக்கிற எங்களுடைய வாஞ்சைக்காக எல்லாவற்றையும் விட்டு தருகிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும், விருப்பங்களை நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.